டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவை இந்தியா கூட்டணியுடன் ஒப்பிட முடியாது என முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திலிருந்து மதுரைக்கு புதிதாக 4 பேருந்துகள் சேவையை மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை முறையாக வழங்காமல் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை உரிமைகளை மத்திய அரசு பறித்து வருவதாக குற்றம் சாட்டினார். டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் தனியாக போட்டியிட்ட நிலையில் எப்படி இந்தியா கூட்டணி போட்டியிட்டது என்று கூற முடியும் என கேள்வி எழுப்பினார். இல்ல அது ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நம்ம ஒரு பின்னடைவும் இல்லை. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மக்கள் அந்த அரசை விரும்பல. அதுதான் நாங்கள் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸ்டேட்டுகளில் பல்வேறு மாநிலங்களில் பலவிதமான கூட்டணிகள், அங்கே இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பல விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுக்குள்ள பெருசாக போடுது. இந்தியா கூட்டணியை இந்த தேர்தலை வச்சு நம்ம கணிக்கவே முடியாது. இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு செம்மட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கே பழனிசாமி சொல்லியிருக்காங்க. அதான் அவருடைய அரசியல் எவ்வளவு புரிதல் இல்லாமல் இருக்குன்றதுக்கு இது எக்ஸாம்பிள். ஏன்னா இந்தியா கூட்டணி இந்த ஒரு கூட்டணி டெல்லியில் தேர்தலை சந்திக்கிறது. அதுக்கப்புறம் என்ன இந்திய கூட்டணிக்கு செம்மட்டி அடி?